அன்பே சிவம் மனமே குரு. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவு நம்மளோட நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவசுற்றால அவர் இதை பத்தி கேட்டு இருந்தாரு. ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அந்த உரையாடல். அதுக்காக நான் யூடியூப்ல இதை பதிவையே போடுறேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோவை ஒரு வாட்டி கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போற விஷயம் இல்லை. ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்றேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே அவ்வளவுதான். ஏதோ பொழுதுபோக்குக்காக நம்ம சிவசூத்ரால இந்த வீடியோஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு எடுத்து போடுறது இல்லை. இதுல எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்றோம், ரொம்ப ஆழமான விஷயத்த சொல்றோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி எங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு பதிவுகளை கொடுக்குறோம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகின்ற வையகம் மாதிரி இப்போ நாங்க பயிற்சி பண்ணி நாங்க கத்துக்கினதை உங்களுக்கு எல்லாம் சொல்றோம். நீங்க கேட்டு புரிஞ்சுக்கினதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. ஸோ எல்லாரும் இதனால பயனடையட்டும். அதுதான் சிவசுத்ராவுடைய முழுமையான நோக்கம். அதே மாதிரி நம்ம சிவசுத்ரால நம்ம ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எவ்ரி சண்டே 2 hours. ஸோ நிறைய பேர் நிறைய பயன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் என்னால் நேராக வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஸோ வர்றது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே தான் 2 hours. ஸோ நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க, இல்லை மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க ரிவர்ட் பண்ணுவாங்க எப்போ கிளாஸு, எந்த பேட்ச். ஏன்னா இப்போ மே ஜூன் பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு புக்கிங்கு. ஸோ ஒரு பேட்சுக்கு 30-40 பேரெல்லாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பர்சனல் கனெக்ட் இருக்காதுன்றதுனால இப்போ மேக்சிமமே ஒரு 10 பேர் தான். அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லை. பெரும்பாலும் 5 to 8 தான் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ போன பேட்சஸும் அப்படி தான் ஸ்டாப் பண்ணோம். அதே மாதிரி இந்த பேட்சும் அதே மாதிரி தான் ஸ்டாப் பண்ணிடுறோம். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ உடனே என்ன மே மந்த் ஸ்டார்ட் ஆகிட போகுது, உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ராஜயோகம் என்ற தியான பயிற்சிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் அமுச்சு விடுங்க. இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் இப்பயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஒரு 3-4 வாட்டி கேளுங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு பெரிய ரகசிய வழியை சொல்ல போகிறேன். உங்கள் மனசை உங்களால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் கர்மாவை குறைக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? பொதுவாக எல்லாரும் விதிப்படி தான் நடக்கும் சொல்லுவோம். ஆனால் இது மூச்சை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதைத்தான் நம்ம பொதுவாக கர்மான்ட்டு சொல்கிறோம். கர்மா எப்படி எங்கே இருக்கு? இது ஆழ்மன பதிவில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனித மனதில் இருக்கும் மாபெரும் ரகசியம். இப்போ நான் சிவசுத்ரால கடவுளை பற்றி பேச போறது இல்லை, நம்பிக்கைகளை பற்றி பேச போறது இல்லை. உடலை, இந்த மனதை ஒரு இயந்திரமா பார்த்து இப்ப நம்ம சிவசுத்ரால கொடுக்குற பயிற்சிகளை வச்சு எப்படி என்று பார்க்க போறோம். இதுக்கு இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மூச்சை கவனிச்சா மனநிலை மாறுதான். மூச்சு நேரடியாக உங்க எண்ண அலைகளை கட்டுப்படுத்துது. மூச்சு குறைஞ்சா உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சும் நம்மளுடைய கர்ம வினையை மாற்றத்துக்கான வாய்ப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? யார் ஒருத்தர் அவங்க மூச்சை கவனிக்கிறீங்களோ அவங்க அவங்க மனதை ஆள்கிறார்கள். மனதை ஆளினால் விதியை கரைச்சிடலாம். இன்னைக்கு வீடியோவில் கிளியரா இது எப்படி என்று நம்ம பார்க்க போறோம். இதையத்தான் நம்ம சிவசூத்திராலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கைய விதியை மாத்திர அந்த வித்தையை கத்துத்தரேன் நான் இதுல. நம்மளுடைய கர்ம வினையின் வேர்கள் நம்ம மூச்சு காத்துல மறைஞ்சு இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா? அது நம்ம ஆள் மனதுல பதிவுகளா போய் சேர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம ஆள் மனதுல ஒரு ஆழமான இடத்துல போய் சேர்ந்து பதிவா உக்காடுறது. நவீன அறிவியல்ல இதைத்தான் நியூரல் பாத்வேஸ் என்று சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது நம்மளை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? கோபம் வருது இல்லையா? அந்த கோபம் வரும்போது நம்ம சம்டைம்ஸ் யோசிக்க மாட்டோம், உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம், கத்த ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு மனதுடைய ரிஃப்ளெக்ஷன். இந்த உடனடி ரியாக்ஷன் எப்படி வருது? பழைய காலத்துல கடந்த காலத்துல பல முறை நம்ம கோவப்பட்டு இருப்போம். அதை இப்போ ஒரு பதிவா உள்ள உட்காந்துருக்கு. இந்த பழைய பதிவுகளின் அடிப்படையில நம்ம இயந்திரத்தனமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதைதான் கர்மான்னு சொல்றோம். இந்த தொடரை உடக்காத வரை நம்ம வாழ்க்கை இதே மாதிரிதான் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சிவசூத்திராவோட முதல் நோக்கமே என்னன்னா, மனதின் அலைப்பாயும் தன்மையை நெறிப்படுத்துவது. மனம் ஏன் முதல் அலைப்பாயுதுன்னு பார்க்கணும். நம்மளுடைய பழைய கர்ம பதிவுகள் தான் இந்த பீச்சில் அலை வர மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த அலைகளை கம்மி பண்ண ஒரு சூத்திரம் சொல்றேன் நான் உங்களுக்கு. மூச்சை வெளில விடுறது மூலையும் அதை பார்க்கறது மூலம் மனதை அமைதிப்படுத்தலாம். இப்போ கொந்தளிக்கிற நீர் இருக்கு, கொதிக்குது, அதை தெளிவா ஏதாவது பார்க்க முடியுமா கீழே இருக்கிறத? அந்த மாதிரி கர்ம பதிவுகளால் நம்ம மனம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய உண்மையான தன்மையை நம்மளால உணர முடியல. மூச்சை கவனிக்கிறது மூலம் அந்த மன கொந்தளிப்பை கார்மிக் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கம்மி பண்ண முடியும். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். சுவாசமும் கர்மாவும் எப்படி இணைந்திருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ நம்ம சிவசூத்திரால கொடுக்குற இந்த பயிற்சியை செய்யறதுனால கர்மாக்கு என்ன ஆகுது? சுவாசத்துக்கும் கர்மாக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாபெரும் உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க மனதில் நிலைக்கும் உங்களுடைய சுவாசத்தின் வேகத்திற்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க கோபமா இருக்கும் பொழுது உங்க மூச்சு ரொம்ப வேகமா ஓடும். நீங்க அமைதியா இருக்கும் பொழுது உங்க மூச்சு சீரா இருக்கும். ஒரு முக்கியமான கருத்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சிவசூத்திரால சொல்லித்தர அந்த ஒரு பயிற்சி செய்யறதன் மூலம் அந்த திரை விலக ஆரம்பிக்கும். அது என்னது இந்த திரை என்று நீங்க என்ன கேட்கலாம். இங்க திரைன்னு நான் சொல்றது நம்மளுடைய கர்ம வினைகள். நம்ம சுவாசம் ஒரு மெல்லிய நூல் போல இருக்கு. அந்த நூலின் ஒரு நுனி நம்ம உடலிலும் 300 நுனி பல கர்ம பதிவுகளிலும் இருக்கு. இப்ப நீங்க இந்த மூச்சை கவனிக்கும் பொழுது நம்ம சிவசூத்திரால சொல்லி தந்த மாதிரி நம்ம கர்ம பதிவுகள் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும். மூச்சை கவனிக்கிறதுனால கர்மா எப்படி கம்மியாகுதுன்ட்டு பார்ப்போம். ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எதிரில் இருக்கிறவர் நம்மளை ரொம்ப ஆக்ரோஷமா திட்டுறாரு. நம்மளுக்கு உடனே என்ன ஆகுது? தூண்டு ஆரம்பிக்குது. பழைய கர்மா என்ன செய்யுது? உடனே கோபம் வருது. நம்ம சிவசூத்திரால சொல்லி கொடுக்குற இந்த மூச்சு பயிற்சியை செய்யும் பொழுது, நம்ம ஒர்க் ஷாப்லயும் சொல்லியிருப்பேன் இதை நிறையா. உங்க எதிரில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆக்ரோஷமா பேசும்பொழுது என்ன பண்ணணும்ன்ட்டு சொல்லியிருக்கேன். நம்ம சொல்லி கொடுத்த அந்த மூச்சை கவனிக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்கேன்.
ஸோ அந்த மூச்சை இழுத்துட்டு விடும் பொழுது அந்த இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில என்ன ஆகும்னா அந்த பழைய முறையில் அந்த கர்மாவை தூண்டுற அந்த மூச்சு ஒரு 2 நிமிஷம் நிற்க ஆரம்பிக்குது, இல்லை 1 செகண்ட் 2 செகண்ட் நிற்க ஆரம்பிக்குது. அது எப்பயும் மாதிரி நம்ம கர்மாவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாம, அந்த பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணாம விழிப்புணர்வோட யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போவே என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு புது கர்மாவை வந்து சேர்க்கிறத நிப்பாட்டிடுறோம், பழைய கர்மாவை யூஸ் பண்றது இல்லை. இப்போ நம்ம சாதாரணமா மூச்சு விடும் பொழுது அது வந்து சும்மா வந்து வெளில போயிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம சிவசூத்திரால சொல்லி கொடுத்த மாதிரி மூச்சை கவனிக்கும் பொழுது உடம்புக்குள்ள அதிகப்படியான பிராண சக்தி வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த சக்தி வந்து உங்க நரம்பு மண்டலத்துல அதி வேகமா பரவி பதிவாகி இருக்கிற பழைய விஷயங்கள், பயம் போன்ற குணங்களை எரிச்சு சாம்பலாக்குது. இதைத்தான் முறையா மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு நம்ம சிவசூத்திரல சொல்லி தந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் வந்து இருக்காது. இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து இன்னும் தெளிவா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுல, இப்போ நம்ம எல்லாருடைய வீட்லயும் வந்து மின்விசிறி இருக்கு. இந்த மின்விசிறி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மின்விசிறி தான் வந்து நம்ம மனம்னு வச்சுக்கோங்க. இந்த மின் விசிறிக்கு கரண்ட் கொடுக்கறது யாரு? ஐம்புலன்கள் மூலயமா மூச்சு வந்து அந்த விஷயத்தை வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மின்விசிறியோடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா உடனே வந்து ஃபேன் நின்றுட மாட்டேக்குன்னு கொஞ்ச நேரம் சுத்தும். அந்த ஸ்பீடு கம்மியாகிற வரைக்கும் சுத்தம் இல்லையா? இது பேரு தான் பிராரத்த கர்மா. இது வந்து ஏற்கனவே இருக்கிற வினை. ஆனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால மூச்சு வந்து கவனிக்கப்படுவதால், புதுசா கரண்ட் பாயாததால கொஞ்ச நேரத்துல அந்த ஃபேனு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேகம் கம்மியாகி நிற்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆகாமிய கர்மான்னு சொல்றது. இதுதான் எதிர்கால வினையை தடுக்கிற ஒரு விஷயம். நம்ம மூச்சை கவனிக்க கவனிக்க சிவசூத்திரால சொல்லி கொடுத்த மாதிரி எந்த ஒரு புது கர்மாவும் சேராது, பழைய கர்மா வலுவிழுக்க ஆரம்பிக்கும். ஒரு அழகான சித்தர்பாட்டுல ஒரு வரி வரும், அவித்த வித்தை முளைக்காதேன்ட்டு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, தியானம் மற்றும் மூச்சை கவனிக்கிறதன் மூலம் நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்குள்ள இருக்க கர்ம வினை இருக்கிற விதைகளை விழிப்புணர்வு என்ற நெருப்பால் வறுக்கிறோம். இப்ப மூச்சை கவனிச்சு முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது புதிய கர்மாவை நம்ம வந்து உருவாக்குறது இல்லை. பழைய கர்மாவும் முளைக்க முடியாமல் கருகிவிடும். இதுதான் கர்மா விடுதலை ஆகிறதுக்கான அழகான வழி. மனம் வந்து ஒரு பட்டம் சொன்னோம்னா, மூச்சுன்றது ஒரு நூலை கையில வச்சுக்கிட்டு பட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோமோ, மூச்சை கவனிக்கிறதன் மூலம் நம்ம மனதில் உள்ள ஆழமான கர்ம பதிவுகளை கட்டுப்படுத்த முடியும். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துவது? நீங்க எல்லாமே பேசுறீங்க, எல்லாமே புரியுது, கேட்டுட்டோம் 2-3 வாட்டி. ஆனா இதை எப்படி வந்து நாம் பயிற்சி பண்றது? இத மூச்சை வச்சு செய்யற பயிற்சின்றதுனால ஒரு குரு மூலயமா தான் பண்ண முடியும். இதை தினமும் காலையில ஒரு 1/2 மணி நேரம் பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து நம்ம சிவசூத்திரால ஆன்லைன் ஒர்க் ஷாப்லயே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க எடுத்து பயிற்சி பண்ணும் பொழுது ஒர்க் ஷாப்புக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருந்து ரெகுலரா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பண்றதுனால நம்ம மனதில் பல எண்ணங்கள் வந்து தோன்றும். நேற்று நடந்த பிரச்சனைகள், நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள், அது எல்லாமே வந்து பதிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில போறத நீங்க வந்து உணர ஆரம்பிப்பீங்க. நம்ம கொடுத்த பயிற்சியிலே கவனம் வைக்கும் பொழுது ஒரு பழைய கர்ம பதிவுகள் ஆள் மனதில் இருந்து அது வந்து நீக்கப்படுது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சுத்திகரிப்பு வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள. நீங்க சும்மா இருக்கும் பொழுது நம்ம மனசு கவனிச்சிங்கன்னா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா
நம்ம இங்க சிவசூத்திரால கொடுக்குற பயிற்சியை வந்து பயிற்சி பண்ணும் பொழுது உங்க மூளையை வந்து ஒரு புது விதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே வந்து சுக்குநூற உடைக்கப்படுது. கர்மா என்றது எப்படின்னா பழைய ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. இப்போ மூச்சை வந்து நம்ம கவனிக்கிறதுனால அந்த பழைய டிவைஸ் ஃபார்மட் பண்ற மாதிரி கணக்கு. இப்போ நம்ம சுவாசம் வந்து சீராச்சுன்னா நம்ம கர்ம வினைகளுடைய ஆதிக்கம் கம்மியாக ஆரம்பிக்குது. விதின்றது மாற்ற முடியாதது அல்ல. நம்ம கர்மாவுக்கு நம்ம அடிமை இல்லை, நம்ம மனதிற்கு நம்ம அடிமை இல்லை. ஆனா நம்ம தான் அதுக்கு எஜமானம். ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம வந்து அடையணும்னா சிதறி போயிருக்கிற நம்மளுடைய கவனத்தை நம்ம சிவசூத்திரால சொல்லித்தர மாதிரி அந்த நம்ம சுவாசத்தின் மேல கவனம் வச்சோம்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். சித்தர்கள் சொன்ன மாதிரி உங்க மூச்சு சீராகி விட்டால் உங்க மனம் வந்து சீராகும். உங்க மனம் சீராகி விட்டால் உங்க செயல்கள் சீராகிவிடும். உங்க செயல்கள் சீராகிவிட்டால் உங்க கர்மாக்கள் தானாகவே மறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு. மூச்சை கவனித்தால் கர்மா மாறுவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மாறும். ஆனா அதுக்கு தேவை தீவிரமான பயிற்சி. நம்ம சிவசூத்திரால சொல்றது போல இந்த பயிற்சிய ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து பண்ணணும். இதுல யாருடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த விடுதலை சாத்தியம். நம்ம மூச்சு வந்து வெறும் காற்று இல்லை, நம்மளுடைய பிரச்சனைகளை அவிழ்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லை. அதை சரியா பயன்படுத்தணும்னா நம்ம விதியை நாமே மாத்தி எழுதலாம். இந்த பதிவை இன்னும் 2-3 வாட்டி கேளுங்க. இதை போன்ற ஆழமான ரகசியங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வந்து சிவசூத்ரா ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.